இந்த மாதிரி ஃபோனு எத்தனை பேர் வீட்டில் இருக்குது யோசிச்சு பாருங்கள். இது வந்து நான் வரும்னு நினைக்கிறேன். இந்த ஃபோனை பார்த்த உடனே அப்படியே ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது அநேகமாக சில பேர்த்துக்கு நான் வரும், ப்ரோ அது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு நீங்கள் சில பேர் சொல்லலாம். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் வீட்டில் கூட இதை யூஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு. சில பேர் இது வீட்டில் கூட யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஃபோன் தான் இது. அப்படி என்ன ப்ரோ அப்படின்னா, இதுதான் வந்து அந்த காலத்து ராஜான்னு சொல்லலாம். ஓகே, ஏதோ ஒன்று. அதாவது லேண்ட்லைன் ஃபோனுக்கு அடுத்தமாக ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாங்க வந்து நோக்கியா. அதாவது நோக்கியா வந்து நம்ம இதில் வந்து 1994 வந்து கால் எடுத்து வச்சாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோன் வந்து 1995, அதாவது 2110 அப்படின்னு வந்து ஒரு ஃபோனை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபோன். அதுக்கப்புறம் அதோட சீரியஸில் வந்து இருக்கிறது இப்போதைக்கு என் கையில் கிடச்சிருக்கிறது வந்து கிடச்சிருக்கல, எங்கள் வீட்டில் தான் என்ன இருக்குது. இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் இது ஒரு ஃபோன் மட்டும்தான், மற்றது எல்லாமே ஆண்ட்ராய்டு தான். இது ஒன்று மட்டும்தான் அந்த காலத்து வந்த ஃபோனு. மற்ற எல்லாமே இப்போ இருக்க லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு தான் இருக்குது. சரி, அது விடுங்க, அது எல்லார் வீட்டில் அப்படி தான் இருக்கும். இது இன்னும் சில பேர் வீட்டில் இது இல்லாமல் கூட எல்லாருமே ஆண்ட்ராய்டு கூட யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து அந்தளவு பேச வேணாம். இது மாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது 1200, அதாவது 1200 மாடல். இதோட மாடல் வந்து ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது என்னென்ன நீங்கள் யோசிக்கலாம், இது என்ன பெரிய ஐஃபோனா, இது என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பெரிய பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் அப்போல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு காமெடியாக ஒன்று எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு நம்ம டெக்னாலஜியில் எவ்வளோ வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓகே, இது வந்து இதோட சைஸை பார்த்தாவே தெரியும். நான் உங்களுக்கு கையில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான். இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இந்த பாயிண்டில் வச்சா இந்த பாயிண்டில் முடிஞ்சிருது. அதாவது என் உள்ளங்கை சைஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் தான் இதோட சைஸ், அவ்வளோதான் இருக்குது. ஸோ பாருங்க எவ்வளோ சின்ன சைஸுன்னு. ஆக்சுவலாக ஃபோன் சைஸே எவ்வளோ, ஸ்க்ரீன் சைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை விட சின்னது. கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஸ்க்ரீன் சைஸ் எவ்வளோன்னு. சும்மா இவ்வளோ தான் வருது ஸ்க்ரீன் சைஸ். வந்து இங்கேருந்து இவ்வளோ தான் வருது, இன்னும் கொஞ்சம் இவ்வளோ வரும், அவ்வளோதான் ஸ்க்ரீன் சைஸு. ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, இப்போ இருக்க லேட்டஸ்ட் ஃபோன் கிடையாது, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஃபோன். இதுக்கும் சைஸ் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. ஓகே, நான் வச்சுட்டேன். இது எவ்வளோ பெருசாக இருக்குது, இது எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. ரெண்டுமே நோக்கியா எப்படி அமைஞ்சிருச்சு பார்த்தீங்களா இல்லையா? இது நான் யூஸ் பண்ணுறேன், இது என்னோடய ஃபோன் தான். இது என்னோட இன்னொரு ஃபோன், நான் இன்னொரு ஃபோன் வந்து ஷூட் பண்ணிருக்கேன். ஓகே, அது எனிவே இதுவும் நோக்கியா எப்படியும் 2 பேர் வளர்ந்துருக்கான்னு பாருங்கள். நான் 2 பேர்த்து இதுவும் காட்டுறேன். இது சுவிட்ச் ஆன் பண்ணும்போது என்ன சவுண்டு வருது, இது சுவிட்ச் ஆன் பண்ணும்போது என்ன சவுண்டு வருது. ஏன்னா ரெண்டுமே நோக்கியா தானே. அந்த டோன்லேயும் இருக்குது, பட் அந்த டோனை மாற்றாமல் வச்சுருக்காங்க. டோன் மாறி இருக்குது, பட் எப்படின்னா அந்த பழைய பாட்டுக்கும் புது பாட்டு ரீமிக்ஸ் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் டோனை மாற்றிருக்காங்க. பட் டோன் இருந்தது ரொம்பவே நல்லது. ஓகே, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு கிட்ட காட்டிடுறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி இது அப்படி ஓப்பன் பண்ணுறது இப்போ வர ஃபோனில் ஓப்பனே பண்ண முடியாது. இதில் வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம், இப்படி கீழே எடுத்தால் வந்துடும். ஸோ இது வந்து பேட்டரி வந்து இதோட பேட்டரி இல்லை, இது பேட்டரி போயிடுச்சு. ஏன்னா இது எப்போ வந்து இதோட லான்ச் டேட் சொல்ல மறந்துடுறேன். இது லான்ச் டேட் வந்து 2007 வந்து லான்ச் பண்ணாங்க. இது நாங்கள் எப்போ வாங்கினேன்னு தெரில. இது நாங்கள் வாங்கும்போது ரேட் அப்போ ரேட்டு வந்து கிட்டத்தட்ட 1200 சம்திங் இந்த ஃபோன் ரேட்டு. இப்போ 1200க்கு ஆண்ட்ராய்டு ஃபோனாக வாங்கிடலாம். பட் இப்போ இதோட ரேட் வந்து அப்போது வந்து அது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பெரிய ஃபோனாக இருந்துச்சு. அப்போ வந்து இப்போ இந்த ஃபோன் வாங்குறது வந்து இப்போ வாங்குற ஒரு 30,000 ஃபோன், 30,000 போட்டு வாங்குற ஃபோன் அளவுக்கு இதோட காஸ்ட் அப்போ இருந்துச்சு அந்த காலத்தில். ஓகே, எனிவே இதோட பேட்டரியை ரிமூவ் பண்ணுறது சிம்பிளாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இதில் வந்து ஒரே ஒரு சிம் தான் போட முடியும், ஜஸ்ட் 1 சிம் தான். மெமரி கார்டு போட முடியாது, கேமரா கிடையாது, இன்டர்நெட் கிடையாது. அதெல்லாம் நான் பின்னாடி பேசுகிற விடுங்க. ஜஸ்ட்டு ஒரே ஒரு சிம்மு. இங்கே வந்து மாடல் IMEI நம்பர் அதெல்லாம் எழுதியிருப்பாங்க. வேறு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு இந்த பேட்டரியை இப்படி போட்டு ஆன் பண்ணிட்டா போதும். அவ்வளோதான். இப்படி போட்டுட்டு இது பண்ணிட்டா போதும். இப்போ நான் இந்த ஃபோன்லேருந்து இதுக்கு கால் பண்ணுறேன். இதோட கால் சவுண்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள். கால் டெஸ்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு கால் சவுண்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ கால் பண்ணுறேன் பாருங்கள், இதோட சவுண்ட் எப்படி வருதுன்னு. இதோட சவுண்டு பார்த்தீங்களா இல்லையா, எவ்வளோ லவுடாக வருது. அட்டன் பண்ணியாச்சு. இதில் லவுட் ஸ்பீக்கர் வந்து இங்கே இருக்குது. இருங்க, லவுட் ஸ்பீக்கர் போட்டாச்சா? இது ஹலோ 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 ரொம்பவே லவுடாக இருக்குது. ஏன்னா அந்த காலத்து ஃபோன் இப்போலாம் அந்தளவுக்கு லவுடை எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட இதில் வந்து லவுடு நல்லாயிருக்கும். பட் இதில் வந்து பாட்டு கேட்க முடியாது, இன்டர்நெட் கிடையாது, ஃபோன் கிடையாது, FM ரேடியோ இருக்குது. சரி, இதில் என்னென்ன போர்ட் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்குன்னே தெரியாமல் ஃப்ரண்ட்டில் வந்து 4 போர்ட் இல்லை 4 ஓட்டை தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ஓட்டை ஃபோக்கஸ் ஆகாது, அது இது 4 ஓட்டை இருக்குது. இங்கே ஃப்ளாஷ் இருக்குது. பின்னாடி இந்த இடத்துல ஒரே ஒரு மைக் போர்ட் இருக்குது. அப்புறம் ஒரு
3.5 mm இல்லை, அதை விட சின்னதாக ஒரு போர்ட் இருக்குது. இதோட சார்ஜர் போர்ட் அதை விட சின்னதாக இருக்கும். அது வந்து ரவுண்ட் டைப்பு. உங்களுக்கு 2 ஹோல் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து 2 ஹோல் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஹெட்ஃபோன் போடுறது, இது வந்து சார்ஜர் போடுறது. ஹெட்ஃபோன் போடுறது ரொம்ப ரொம்ப சின்னது. 3.5 mm இதில் கிடையாது. இதுதான் இந்த ஃபோனோட இது. இப்போ நம்ம ஃபோனோட உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அவ்வளோதான், இந்த ஃபோனில் இருக்கிறது மொத்தமாகவே இவ்வளோ தான். எப்படின்னு நம்ம பார்த்துடலாம் வாங்க. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் வந்து பிஎஸ்என்எல் சிம் தான் இப்போதைக்கு போட்டிருக்கு. இதில் வந்து நான் மெனு கிளிக் பண்ணுறேன். இது மெனு பட்டன் இப்படி தான் கிளிக் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கான்டாக்ட் இருக்குது, அது பார்த்துக்கலாம். கால் ரெஜிஸ்டர் இருக்குது, செட்டிங்ஸ் இருக்குது, அலாரம் கிளாக் இருக்குது, அலாரம் வச்சுக்கலாம், ரிமைண்டர்ஸ் கூட இருக்குது. கேம்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கப். ஸோ இது வந்து கிரிக்கெட் கப் நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். இது ரொம்ப மொக்கையாக இருக்கும், பட் ஆனால் நல்லாயிருக்கும். அந்த காலத்து இது. நான் நியூ கேமிங் கொடுத்து போய் பார்க்குறேன். பேட்டிங் ஓகே, ஏதோ ஒன்று இப்படி தான் வரும். நம்ம பார்த்து ஓவர் செலக்ட் பண்ணுறது, அது ஓவர் ஓடிக்கிட்டே இருக்கும். சீக்கிரம் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுங்க. இன்னிங்ஸ் ஓவர். இங்கே காணோம். இதுக்கு ஏதோ ஒரு பட்டன் அழுத்தணும், பட் எதுவும் தெரியல. இதோ இதில் நவுத்தி இப்படி அடிக்கணும், ஏதோ ஒரு இது. ஆனால் எது அழுத்தணும்னு தெரியவில்லை. அதனால் நம்ம கேம்ஸில் வேறு ஏதாச்சும் இருக்குன்னு பார்ப்போம். இது பாக்கெட் கேரம், இது ஸ்னேக்ஸ் ஜென்சியா. இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப பாப்புலரான கேமு. ஸோ இது ஆண்ட்ராய்டில் நிறைய பேர் இதே மாதிரி கிடைக்குமான்னு பார்க்குறீங்க, பட் கிடைக்காது. ஏன்னா இது வந்து இதுக்குன்னே இருக்கிற கேம். அதனால் இதில் இருக்க செட்டிங்ஸு, கேமுக்கான செட்டிங்ஸு, அடுத்து எக்ஸ்ட்ராஸு, பிஎஸ்என்எல் மொபைல் அந்த சிம் கார்டு, இது அவ்வளோதான் இதில் இருக்க மொத்தமாக. அண்டு எஃப்எம் ரேடியோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருக்குது. ஏன்னா ஹெட்ஃபோன் போடுறதுக்கு, அதனால் எஃப்எம் ரேடியோ இருக்குது. ஆனால் அது எங்கேயோ உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ராஸில் இருக்கும். கேல்குலேட்டர் இருக்குது பாருங்கள், கன்வெர்ட்டர் இருக்குது பாருங்கள், கவுண்ட் டவுன் டைமர் இருக்குது பாருங்கள், கேலண்டர் இருக்குது, ஸ்டாப் வாட்ச் இருக்குது, கம்போசர் கூட இருக்குது. பார்த்தீங்களா இல்லையா? ஆனால் பாட்டு தான் கேட்க முடியாது, அது வேறு விஷயம். பஞ்சாங்கம், இது ஏதோ இது ஃப்ளாஷ் லைட் டெமோ. எங்கே காணோம் தெரில. எஃப்எம் ரேடியோ எதுக்குள்ளே இருக்குன்னு தெரில, பட் ஆனால் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இதில் வந்து பேட்டரி வந்து இப்படி தான் பெர்சன்டேஜ் காட்டும். அந்த 5 கோடு தான், அவ்வளோதான் இதில் இருக்கிறது. இது வந்து